உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாயங்காலம் வர்றப்ப எனக்கு ஒரு புடவை வாங்கி தாடா. இல்லை என்னைய போய் சீலை வாங்க சொல்லுத? எனக்கு சீலைலாம் எடுக்க தெரியாதுலா. நான் எடுத்தாலும் டிசைன்லாம் பார்க்க மாட்டேன், விலையை பார்த்து தான் வாங்குவேன். அப்படி எடுத்தா உனக்கு பிடிக்காதுலா? பரவாயில்ல, நீ எது வேணாலும் வாங்கி கொடு, என்ன விலையா வேணாலும் இருக்கட்டும், அத பத்தி கவலை இல்ல. ஆனா நான் கேக்குறது ஒரே ஒரு புடவை, அவ்வளவு. என்ன உனக்கு கோட்டி பிடிச்சிருக்கா? வேலைக்கு போறேன்னு திடீர்னு நிறுத்தி புடவை வாங்கிட்டோன்னா எங்கல போவேன்? பஸ் இருக்கா கடை இங்கதான் இருக்கு. நீயே போய் என்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்க, நான் புடவை காசு கொடுத்துக்கிட்டேன். டேய், வேணும்னா எனக்கே போய் வாங்கிக்க தெரியாதா? நீதான் வாங்கி தரணும்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க, ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க தெரியாதா உனக்கு? புதுச்சேரி எது கேட்பாவ? வடம் போடுறதுக்கா? தீபாவளி சீசன்ல புது துணி வேணும்னு ஆசைப்படுத, எனக்கு தெரியாதானே? சரியான டம்மி பட்டாசு நீ. என்னது டம்மி பட்டாசா? டேய் போடா. போடாவா? காலைல இருந்து ஒரு மாதிரி தான் பேசுதா. எவ்வளவு சவுந்தரம், என்னல இது? நைட் அவ்வளோ மானக்கேடா பேசுனா பெரிய பிரச்சனை ஆகும்னு பார்த்தா அந்த எசக்கி உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு அமைதியா போயிட்டா. ஒரு பிரச்சனையும் வரலையே. ஆமாயா, இந்த வீட்ல சண்டை காட்சி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா. வரேன் சிவபாலா. மா என்னல வாங்கிட்டு வந்துட்டியா? இந்தமா பாரு. சிவபாலா, கரெக்டா தானே பார்த்து எடுத்துட்டு வந்த, அப்புறம் பரணிக்கு பிடிக்காம போயிட போகுது. மைனி, அதெல்லாம் எனக்கு தெரியாதா மைனி? அக்காவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்க மைனி. திறந்துதான் பாருங்க. இத பாரு. ஐ அத்தை, பாத்தி அத்தை, நல்ல கலர்ல எடுத்திருக்கான். நிச்சயம் இது பரணிக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். இலை சிவபாலா, சமூகத்துக்கு எடுக்கல? மா வேட்டி சட்டை தானே, இந்த இருக்கு பாருங்க. கேட்டே, இப்ப என்ன இளவு வந்துருச்சுன்னு இப்ப இந்த கோடி துணி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? வாயில நல்ல வார்த்தையே வராதா? நம்ம பொண்ணு பரணி, அவளுக்கு நாளை மறுநாள் கல்யாண நாள். வெங்காய நாள் நடந்ததுக்கு பேர் என்ன? கல்யாணமா? அதுக்கு ஒரு நாள். உங்களுக்கு வயித்தறிச்ச என் பொண்ணு நல்லபடியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா, ஞாபகம் இருக்குல்ல? நீங்க தான் அவளோட அப்பா. வாங்க ஒரு 8 2 பேருமா போய் சேர்ந்து கொடுத்துட்டு பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவோம். யாரு? நான் வந்து அங்க ஆசீர்வாதம் செய்யணும் அவனுக்கு. டாடி, ரிமெம்பர், நீங்க அக்காவுக்கு அப்பா தான், பெத்தவரு. ஆசீர்வாதம் செய்யறது தான் பெத்தவங்களோட கடமை. கடமை பெரிய நோட்டமை. ஏய், நான் பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணமா அது? அவளுக்கு கட்டி வைக்க ஏற்பாடு பண்ணது வேறொரு மாப்பிள்ளைய. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.